அதாவது நார்மல் மக்கள் பயன்படுத்துகிற ஒரு பாணியில் கூட எழுத்தறிவு இருக்கிற அளவுக்கு தமிழ் சமூகம் வந்து எழுத்தறிவு பெற்ற சமூகமாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே இந்த அகலாய்வை யார் வந்து கண்டுபிடிச்சு யார் வந்து அகலாய்வு பண்ணாரோ அவரை வந்து அஸ்ஸாமுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு வேற ஒரு ஆஃபீஸரை போடுறாங்க. இந்தியாவோட ஏஎஸ்ஐ டிபார்ட்மெண்ட் இருக்காங்களா, அவங்க தங்களுடைய நிதியை ஒதுக்கி செய்ய வேண்டிய முக்கியமான வேலையை தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் செஞ்சுருக்காங்க. ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா வந்து இப்போ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒரு ஐடியாலஜியோட இருக்காங்க. அதுக்கு ஆப்போசிட்டான ஐடியாலஜிக்கல் ஸ்டாண்டில் ஒரு ஆய்வு முடிவுகள் வருதுன்னு வச்சுக்கலாம். அதை ஏற்றுக்கிறதுக்கு அவங்க தயாராக இல்லை அப்படின்றது இதை காட்டுது. சரஸ்வதினு ஒரு ரிவரே கிடையாது. அது வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக பல்லாயிரக்கணக்கான கோடி வந்து செலவு பண்ணுறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். காலதாமதம் படுத்துறதுக்கான முக்கியமான ரீசன் என்னவா இருக்குது அப்படின்றத மிகப்பெரிய கொஸ்டினாக இருக்குது. இந்த மாதிரி நம்ம வந்து அரசியல்காரங்க சண்டை போட்டுகிட்டே இருந்தால் வச்சுக்கோங்க, இங்கே மறைய போகிறதோ இந்த உலகத்துக்கு தெரியாமல் போகிறதோ என்னன்னா தமிழ்நாட்டோட பெருமையும் கீழடியோட பெருமையும் இந்தியாவோட பெருமையும் தான். எல்லா பெஞ்ச் நேயர்களுக்கு வணக்கம். தமிழகத்தோட தொழில் துறை இருக்காங்கல்ல, அவங்க கீழடியில் மிகப்பெரிய ஆராய்ச்சிலாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து நம்மளுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நியூஸில் வந்துச்சுல, என்னன்னா பானையில் கூட எழுத்தறிவு இருக்கிற அளவுக்கு தமிழர்கள் வந்து அந்த காலத்தில் ஒரு எழுத்தறிவு பெற்ற சமூகமாக வாழ்ந்துருக்காங்க. அதுக்கடுத்து அவங்க வந்து மத அடையாளங்கள் இல்லாத இந்த மாதிரி ஒரு சடங்குகள் இல்லாத ஒரு சமூகமாக வாழ்ந்துருக்காங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் நிறைய வந்துட்டு இருந்துச்சு. இப்போ இந்தியாவோட ஹையஸ்ட் ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் யாருன்னா ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்ககிட்ட நம்ம இங்கே ஆராய்ச்சி பண்ணுறாங்களா தமிழ்நாடு கவர்மெண்ட், அவங்க ஆராய்ச்சி பண்ணுற டாக்குமெண்ட்ஸ்லாம் அங்கே சப்மிட் பண்ணி இதுதான் நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம், இதுக்கான ப்ரூஃப் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து சப்மிட் பண்ணுவாங்க. அவங்க வந்து அப்ரூவ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து கீழடி அகலாய்வுலாம் பண்ணாங்கல்ல, இப்போ வந்து 2019 இந்த அகலாய்வுலாம் நடந்துட்டு இருக்கு. அப்படின்னும் போது அகலாய்வு டாக்குமெண்ட்ஸ் இருக்குல்ல, இதை வந்து நம்ம எந்த முறையில் செய்தோம், எந்த வழிமுறையில் செய்தோம், இதில் வந்து என்னென்ன கண்டுபிடிப்புகள், இதில் வந்து என்னென்ன சோர்சஸ் கிடைச்சிருக்கு, இதை நாங்கள் எங்கெங்கெல்லாம் ஆராய்ச்சி பண்ணோம் அப்படின்ற டாக்குமெண்ட்ஸை பேஸ் பண்ணி நம்ம என்னென்னலாம் கண்டுபிடிச்சோம் அப்படின்னு சொல்கிற ஒரு டாக்குமெண்ட் இருக்குல்ல, அது வந்து 920 பக்கங்கள் கொண்ட ஆய்வறிக்கையை வந்து நம்ம வந்து ஏஎஸ்ஐ சப்மிட் பண்ணியிருக்கோம். இதை வந்து சப்மிட் பண்ணவர் யாருன்னு பார்த்தா அமர்நாத் ராமகிருஷ்ணன் அப்படின்ற ஒரு முக்கியமான தொழில்துறை ஆய்வாளர். இவ்வளோ முக்கியமான விஷயம் வந்து இப்போ ஏன் பேசப்பட பொருளாக மாறி இருக்குன்னா 2023 இந்த ரிப்போர்ட்டை அனுப்பிட்டாங்க. இப்போ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட ஏஎஸ்ஐ கிட்ட இருக்குது. அவங்க வந்து இதை வந்து செக் பண்ணிவிட்டு இதை நாங்கள் இந்த ஆய்வுகள் முடிவுகள்லாம் ஏற்றுக்கிறோமா இல்லையா அப்படின்னு சொல்கிற ஒரு பொசிஷனில் இருக்காங்க. இந்த டைமில் என்ன இருக்குன்னா, அந்த ஆய்வு அறிக்கை இருக்குல்ல, அதை வந்து நம்ம மறுபடியும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கே அவங்க அனுப்பி இதில் வந்து சயின்டிஃபிக் எவிடன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது, நாங்கள் இதில் இருக்கிற ஆய்வுகளை வந்து ஏற்றுக்கிற அளவுக்கு எவிடன்ஸ் இல்லை, நீங்கள் இன்னும் நிறைய எவிடன்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்துருக்காங்க. இதுதான் இங்கே மிகப்பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு. கீழடி அகலாய்வு இருக்குல்ல, இதை பற்றின நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து இந்த மாதிரி வந்துட்டு இருக்கும்போது நம்மளுடைய நிதித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு என்ன சொன்னார்னா, இது வந்து மத்திய அரசு வந்திக்குது, அதாவது தமிழர்களுடைய பெருமையை வந்து வெளியே வராமல் அவங்க தடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடுமையான விமர்சனம் வச்சிருந்தார். இப்போ ரீசெண்டாக சென்னைக்கு வந்த இந்தியாவோட டூரிஸ்ட் அண்டு கல்ச்சுரல் மினிஸ்டர் என்ன சொல்லியிருந்தாரோ கஜேந்திர சிங், அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இப்போ வந்து நாங்கள் ஒரு ரிப்போர்ட் வந்திருக்குல்ல, இதுக்கு வந்து தேவையான எவிடன்ஸ் இல்லை, நீங்கள் எவிடன்ஸை கொடுத்தா தமிழ்நாட்டோட கலாச்சாரத்தை உலக அளவில் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நாங்களும் ரெடியாக தான் இருக்கோம். ஸோ நீங்கள் என்னென்ன எவிடன்ஸ் தேவையோ, என்னென்ன சயின்டிஃபிக் ப்ரூஃப்ஸ் தேவையோ அதெல்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருக்காரு. இங்கே நம்மளுக்கு முக்கியமாக பேசப்பட பொருளாக என்ன மாறி இருக்குன்னா, இப்போ வந்து சயின்டிஃபிக் எவிடன்ஸ்னு சொல்கிறாங்கல்ல, அது வந்து தமிழ்நாட்டில் நடக்கிற ஆராய்ச்சிகளை மட்டும் தான் கேட்குறாங்களா, இல்லை எல்லா ஆராய்ச்சிகளை கேட்குறாங்களா அப்படின்ற மிகப்பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு. இந்த ரிப்போர்ட் இருக்குல்ல, இந்த ரிப்போர்ட்டை தயாரிச்சவர் வந்து இந்த எக்ஸபிஷனோடைய ஹெட் வந்து யாருன்னா அமர்நாத் ராமகிருஷ்ணன் அப்படின்ற ஆய்வாளர் தான். அவர் என்ன சொல்றாருன்னா, இந்தியாவோட ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் இருக்காங்களா, அவங்க என்னென்ன வழிமுறைகள்லாம் வச்சிருக்காங்க, அவங்க என்னென்ன மெத்தட்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க, அவங்க என்னென்ன ப்ரொசீஜர்லாம் வச்சிருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி தான் நாங்கள் ஆய்வு பண்ணியிருக்கோமே தவிர நாங்கள் புதுசாக எதுவும் பண்ணல. சயின்டிஃபிக் எவிடன்ஸ்னு நீங்கள் வந்து ஒரு ஆய்வறிக்கையில் கேட்குறீங்கன்னா நாங்கள் அந்த சயின்டிஃபிக் எவிடன்ஸ் எக்ஸ்ட்ரா வேணால் கொடுக்குறோம். ஆனால் நீங்கள் வந்து இந்த ஆய்வறிக்கையாக தப்புன்னு சொல்கிறது, இதில் வந்து கொடுக்கப்பட்ட அகலாய்வு முடிவுகளை வந்து தப்புன்னு சொல்லிட்டு அதை வந்து கொஸ்டின் பண்ணுறது சரியா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரும் தன்னுடைய கருத்தை சொல்லியிருக்காரு. இந்த கீழடி பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் சைடு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னும் நிறைய சயின்டிஃபிக் எவிடன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சைடு என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து ஏற்கனவே நீங்கள் ஒரு ஐடியாலஜிக்குள்ளே இருக்கீங்க, உங்கள் ஐடியாலஜிக்கு ஒத்து வராத ஒரு ஐடியாலஜியை வந்து கீழடி சொல்கிறதுனால நீங்கள் வந்து இதை ஏற்றுக்க மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க. நம்ம இங்கே முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னன்னா, இப்போ கீழடி எடுத்துக்கிட்டால் கீழடிக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து அதிமுக காலத்திலே வந்து இந்த அகலாய்வு வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு. அப்போ வந்து முக்கியமான விஷயம் என்னன்னா, வந்து ஃபர்ஸ்ட் ஃபேஸில் வந்து ஒரு கீழடியில் அகலாய்வு பண்ணுறாங்க, நிறைய பொருட்கள் கிடைக்குது, அதை பேஸ் பண்ணி ஒரு சின்ன அறிக்கை கொடுக்குறாங்க. இதில் வந்து நிறைய வருஷம் தமிழ் கல்வெட்டுகள்லாம் இருக்குது. கல்வெட்டுனா அதில் பானையில் மக்கள், அதாவது நார்மல் மக்கள் பயன்படுத்துகிற ஒரு பானையில் கூட எழுத்தறிவு இருக்கிற அளவுக்கு தமிழ் சமூகம் வந்து எழுத்தறிவு பெற்ற சமூகமாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கடுத்து இன்னொரு ஃபேஸில் வந்து இந்த ரிப்போர்ட் போன பின்னாடி அதுக்கடுத்து ஒரு புது ஆஃபீஸரை அப்பாயின்ட் பண்ணுறாங்க. அதாவது இங்கே இந்த அகலாய்வை யார் வந்து கண்டுபிடிச்சு யார் வந்து அகலாய்வு பண்ணாரோ
அவரை வந்து அஸ்ஸாமுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு வேற ஒரு ஆஃபீஸரா போடுறாங்க. வேற ஆஃபீஸர் போட்ட உடனே இங்க வந்து அவர் வந்து ஆராய்ச்சிக்கு வராரு. அவர் வந்து என்ன சொல்றாரு, "இங்க எதுவுமே கிடைக்கல. அவ்வளோதான் எங்க ஆராய்ச்சி முடிஞ்சிருச்சு. இதுல வந்து மிகப்பெரிய கண்டுபிடிப்புக்கு தேவையான இங்க வந்து பொருட்கள் இல்ல" அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு அடுத்து முக்கியமானது என்னன்னா, தமிழ்நாடு கவர்ன்மெண்ட் சார்பா வந்து கேஸ்க்கு போறாங்க. இங்க வந்து அமர்நாத் ராமகிருஷ்ணன ஏன் மாத்துறீங்க? அதுக்கு அடுத்து வந்து இங்க வந்து ஏஎஸ்ஐ வந்து ஒரு தலைபட்சமா செயல்படுது. இங்க வந்து ஒழுங்கா ஆராய்ச்சி பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் போடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் மறுபடியும் அமர்நாத் ராமகிருஷ்ணன் இங்க வந்து தமிழக தொல்லியல் சார்பா வந்து அகழாய்வு பண்றாங்க. இப்ப கீழடி வந்து ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வந்து சென்ட்ரல் கவர்ன்மென்ட்டோட ஃபண்ட்ல வச்சு பண்ணாங்களா, அதுக்கு பின்னாடி வந்து ஸ்டேட் கவர்ன்மெண்ட்ஸ் அதாவது அதிமுகவும், திமுக அவங்க தான் வந்து ஃபண்ட் அலோகேட் பண்ணி இந்த அகழாய்வு வந்து அதிகமா எடுத்துட்டு போயிருக்காங்க. ஸோ இங்க முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்தியாவோட ஏஎஸ்ஐ டிபார்ட்மெண்ட் இருக்காங்களா, அவங்க தங்களுடைய நிதிய ஒதுக்கி செய்ய வேண்டிய முக்கியமான வேலைய இப்ப தமிழ்நாடு கவர்ன்மெண்ட்டும் செஞ்சிருக்காங்க அப்படின்றது தான் முக்கியமான விஷயம். ஏன்னா சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் இருக்காங்களா, அவங்க வந்து ஒரு விஷயத்த வந்து பாதியிலே விட்டுட்டு போயிருக்காங்க. அத தான் இங்க தமிழ்நாடு கவர்ன்மெண்ட் வந்து தன்னுடைய செல்ஃப் ஃபண்டிங்ல தன்னுடைய ஆர்காலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் வச்சு செஞ்சு அப்போ அதுக்கு பின்னாடி தான் இப்போ வந்து கார்பன் டேட்டிங் பண்ணி இந்த இடத்துல வந்து 3300 வருஷத்துக்கு முன்னாடி வந்து தமிழர்கள் இருந்திருக்காங்க. இப்போ பானை ஓட்டுல இப்போ வந்து நம்ம நார்மலா யூஸ் பண்ற பானையில ஒருத்தர் எழுத்தறிவு இருக்குன்னா, அந்த எழுத்தறிவு வந்து மக்கள் வந்து பரவலா யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து மத அடையாளங்கள் எதுவும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமான கண்டுபிடிப்புகள் சொல்றாங்கல்ல. இதுக்கான முக்கியமான ஃபண்ட யாரு ரைஸ் பண்ணி குடுத்தாங்கன்னா, சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் இல்ல, ஸ்டேட் கவர்ன்மெண்ட் தான் அப்படின்றது தான் இங்க முக்கியமான விஷயமா படுது. ஸோ இங்க வந்து சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் மேல இருக்கிற மிகப்பெரிய விமர்சனம் என்னன்னா, இப்ப கீழடியில வந்து அகழாய்வு பண்ணி ஒரு ரிப்போர்ட்ட குடுக்குறாங்க. இந்த ரிப்போர்ட்ட வந்து சரியா, கரெக்ட்டா இத வந்து டிஸ்கஷன்ஸ் கொண்டு அதாவது நெறைய ஆய்வாளர்கள் இருப்பாங்க, நெறைய ஹிஸ்டாரியன்ஸ் இருப்பாங்க, நெறைய பெர்சன்ஸ் வந்து வெளிநாட்டுல இருப்பாங்க. இவங்கலாம் வந்து ஏத்துக்கிற மாரி ஒரு டிஸ்கஷன கொண்டு போற வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்குன்னா, ஆர்க்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா இருக்கு. ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு ரிப்போர்ட் வந்து தமிழ்நாட்டிலருந்து போகுதுன்னா, அது வந்து பல வருஷமா, பல மாசங்களா வந்து எந்த ஒரு வேலையும் செய்யாம எடுத்து வச்சுக்கிறாங்க. இப்ப கூட கீழடிக்கு கூட என்ன ஆச்சுன்னா, இப்ப வந்து ரெட்ரஸல் மெக்கானிசம்னு சொல்லுவாங்க. அதாவது பார்லிமெண்ட்ல ஏதோ ஒரு கொஸ்டின் கேட்கிறோம். அதுக்கு ஆன்ஸர் வந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு மீட்டிங்ல வந்து நம்மளோட மினிஸ்டர்ஸ்லாம் ஆன்ஸர் பண்ணுவாங்க. அந்த மாரி கீழடியோட ரிப்போர்ட்ட வந்து நீங்க ஏன் இன்னும் பப்ளிஷ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நெறைய டைம் கொஸ்டின் கேட்டு இப்ப தான் நாங்க வந்து பண்ணிருவோம். அதாவது கோர்ட்‌க்கு போய் தான் அதாவது ஒரு ஆர்க்கியாலஜி டிபார்ட்மெண்ட் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு ரிப்போர்ட் வருது. அவங்க வந்து ரிப்போர்ட்ட பப்ளிஷ் பண்றாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம வந்து எங்கேருந்து எது மூலியமா வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குன்னா, கோர்ட் மூலியமா தான் தெரிஞ்சுக்கலாம். கோர்ட்‌க்கு போயிட்டு அப்புறமா தான் கோர்ட் ஏதோ ஒரு ஆர்டர் பண்ணா மட்டும் தான் அந்த ரிப்போர்ட்ட வந்து அவங்க பப்ளிஷ் பண்றாங்க. அப்படிலாம் ரிட்டர்ன் அனுப்புறாங்க. அத ஆய்வுக்குள்ள வந்து ஈடுபடுத்துறாங்க. ஸோ இங்க முக்கியமான விஷயம் என்னன்னா, ஆர்க்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா வந்து இப்ப வந்து சென்ட்ரல் கவர்ன்மெண்ட்ல ஒரு ஐடியாலஜியோட இருக்காங்க. அதுக்கு ஆப்போசிட்டான ஐடியாலஜிக்கல் ஸ்டாண்ட்ல ஒரு ஆய்வு முடிவுகள் வருதுன்னு வச்சுக்கங்களேன். அத ஏத்துக்கிறதுக்கு அவங்க தயாரா இல்ல அப்படின்றது இத காட்டுது. ஸோ சென்ட்ரல் கவர்ன்மெண்ட்ல காங்கிரஸோ இல்ல பிஜேபி எந்த கவர்ன்மெண்ட் இருந்தாலும் ஏஎஸ்ஐ வந்து ஏற்கனவே ஒரு ஐடியாலஜிக்குள்ள இருக்காங்க. அவங்க என்ன ஐடியாலஜிக்குள்ள இருக்காங்கன்னா, இந்தியா என்பது பாரம், இந்துத்துவா அப்படின்ற ஒரு ஐடியாலஜிக்குள்ள இருந்துகிட்டு, இதுக்கு ஆப்போசிட்டா என்னென்ன ஐடியாஸ்லாம் வருதோ அத ஏத்துக்கவே மறுக்கிறாங்க. தமிழ்நாட்டுல இருக்க நெறைய ஆய்வாளர்கள் என்ன கேட்கறாங்கன்னா, இங்க வந்து ஏஎஸ்ஐ வந்து நெறைய அகழாய்வு பண்றதே கிடையாது. இப்ப வந்து ஆதிச்சநல்லூர்ல ஒரு அகழாய்வு பண்ணாங்க. அந்த ஆதிச்சநல்லூர் அகழாய்வு வந்து கிட்டத்தட்ட 2004ல பண்ணி அதோட ஆய்வுகள், அதோடைய பொருட்கள்லாம் வச்சு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தாங்க. அதோட ரிப்போர்ட் எப்ப வந்துச்சுன்னா 2019ல தான் வந்துச்சு. அந்த ரிப்போர்ட்ட வந்து ஏஎஸ்ஐ வந்து தானா வந்து முன்னெடுத்து குடுக்கல. அது வந்து கோர்ட்‌க்கு போயிட்டு மதுரை கோர்ட்ல வந்து மதுரை கோர்ட் வந்து ஆர்டர் பண்ணுச்சு. ஏன் இன்னும் இதோட ரிப்போர்ட்ட நீங்க வந்து வெளியிடல அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த வெளியிடும்போதும் நெறைய பிரச்சனைகள் இருந்துச்சு. அந்த வெளியிடும்போது என்னன்னா, அதுல வந்து ஒரு பானைக்குள்ள ஒரு முதுமக்கள் தாழிக்குள்ள ஒரு எலும்பு கூடுலாம் கிடைக்குது. அதோட ரிப்போர்ட்ஸ்லாம் எ அந்த டைமிங்க வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அந்த டைமிங்லாம் மாத்துற மாரி நெறைய ரிப்போர்ட்ஸ்ல வந்து சேஞ்சஸ் பண்ணி, இந்த மாரி ஒரு நம்ம வந்து நம்மளுக்கு கிடைக்கிற டேட்டா வந்து குளறுபடி பண்ணுவாங்கல்ல, அந்த மாரி குளறுபடி பண்ணி ஒரு தப்பான இன்ஃபர்மேஷன குடுக்குற மாரி தான் ஏஎஸ்ஐ வந்து ஒரு ரிப்போர்ட் குடுத்தாங்க. அதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்ப வந்து நம்மளுக்கு ஒரு டாக்குமெண்ட் குடுக்குறாங்க. ஒரு அறிக்கைய வெளியிடுறாங்கன்னு வச்சுக்கங்களேன். அப்போ ஏஎஸ்ஐ மாரி ஒரு முக்கியமான ஆர்கனைசேஷன் வெளியிடும்போது, அதுல வந்து ஒரு பேஜுக்கும் இவ்ளோ ஒரு பேஜ்லயும் வந்து நம்பர்ஸ் போட்டிருப்பாங்க. அப்போ யாராவது ஒருத்தவங்க ரெஃபரன்ஸ் சொன்னாங்கன்னா, இந்த பேஜ்ல ஆர்க்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியால அவங்க இந்த ரிப்போர்ட்ல இந்த பேஜ்ல இருக்கும். அந்த மாரி ஒரு இந்த அ ஆர்க்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவோட இந்த பேஜ்ல வந்து இருக்குன்னு சொல்லிட்டு தான் நெறைய பேர் ரெஃபரன்ஸ்க்கு எடுப்பாங்க. அந்த மாரி ரெஃபரன்ஸே எடுக்க முடியாத அளவுக்கு ஒரு டாக்குமெண்ட்ட தயார் பண்ணியிருக்காங்க ஏஎஸ்ஐ. ஸோ இந்த இடத்துல தான் முக்கியமான விஷயம் நம்ம என்ன பண்ணணும், இங்கேருந்து வர ரிப்போர்ட்ஸ வந்து மத்தவங்க யாரும் பயன்படுத்தக்கூடாது. மத்தவங்க யாரும் இந்த தொன்மைய வந்து தெரிஞ்சுக்க கூடாது. இந்தியாவோட அரசியல்ல இருக்கிற வரலாற வந்து மாத்துறதுக்கான ஐடியாஸ் வந்து இங்க இருக்கு. ஏற்கனவே இருக்கிற ஐடியாஸ்க்கு வந்து ஆப்போசிட்டான ஒரு ஐடியாஸ் வந்து இங்க வளர்ந்துட்டு வருது. இப்போ நார்த் இந்தியால இருக்கிற அதிகமான ஆர்க்கியாலஜிஸ்ட்க்கு ஒரு முக்கியமான ஐடியா என்ன இருக்குன்னா, இது வந்து இந்தியான்றது ஒரு பாரதம். அதுக்கு அடுத்து அங்க வந்து இந்துத்துவா தான் ஒரு ஐடியா அப்படின்ற ஒரு ஐடியாக்குள்ள இருக்காங்க. ஸோ இங்க முக்கியமா நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இப்ப சென்ட்ரல் கவர்ன்மெண்ட்லேருந்து ஒரு முக்கியமான நிதிய வந்து ஒதுக்குறாங்கன்னு வச்சுக்கங்களேன். அதுல வந்து அதிகமான நிதி எங்க போகுதுன்னா, சமஸ்கிருத மொழிக்கும், அத பத்தின ஆராய்ச்சிக்கும், அதுக்கு அடுத்து வந்து சரஸ்வதி நதின்னு ஒரு நதி இருக்கு. அத பத்தின ஆராய்ச்சிக்கும் தான் போகுது. இப்போ வந்து நம்ம ஸ்கூல்ல எல்லாரும் படிச்சிருப்போம். இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்னு படிச்சிருப்போம். அப்ப சிந்து சமவெளி நாகரிகம்னா எத படிக்கிறோம்? அப்போ வந்து இப்ப பாகிஸ்தான்ல அதிகமா ஓடிட்டு இருக்க சிந்து சமவெளி அதாவது சிந்து நதிய ஒட்டுன கரைகள்ல தான் இப்ப வந்து இந்தியாவோட வரலாறு இருக்கு அப்படின்றத நம்ம அதிகமா படிச்சிருக்கோம்ல. அது வந்து இப்ப இருக்கிற ஐடியாலஜிக்கல் தகுந்த மாரி என்ன மாத்துறாங்கன்னா, அது வந்து சிந்து சரஸ்வதி நாகரிகம் அப்படின்னு சொல்லிட்டு
சரஸ்வதின்னு ஒரு ரிவரே கிடையாது. அது வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக பல்லாயிரக்கணக்கான கோடி வந்து செலவு பண்றாங்க சென்ட்ரல் கவர்ன்மென்ட். அதாவது அவங்க ஒரு ஐடியாஸ் க்குள்ள இருக்காங்க. அதாவது ராமர் இருக்காரு, சிந்து சமவெளி, இந்துத்துவா அப்படின்னு ஒரு ஐடியாக்குள்ள இருக்காங்க. அதுக்கான சயன்டிஃபிக் எவிடன்ஸே இல்ல. ஆனா அத கிரியேட் பண்றதுக்காக இவ்ளோ அமௌண்ட்ட ஸ்பெண்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான விமர்சனம் வந்து சென்ட்ரல் கவர்ன்மெண்ட்ட நோக்கி எப்பயுமே இருந்துட்டு தான் இருக்கு. அது வந்து காங்கிரஸா இருந்தாலும் சரி, பிஜேபி இருந்தாலும் சரி. ஸோ நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது என்னன்னா, இங்க வர அலிகேஷன்ஸ் எல்லாமே இங்க வந்து சென்ட்ரல் கவர்ன்மென்ட்டோட டிபார்ட்மென்ட் மேல தான் வருது. இப்ப சென்ட்ரல் கவர்ன்மென்ட்ல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, இப்ப வந்து மோடி வந்து பேசுனாருன்னா வச்சுக்க, தமிழ் தான் உலகத்திலேயே ரொம்ப பழமையான மொழி. திருக்குறள நான் தான் அதிகமா செய்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேசுறாரு. ஆனா ஒரு செயல்பாடா வரும்போது ஃபண்டிங் ஒதுக்கும்போது தமிழ் மொழிக்கு அதிகமா ஃபண்டிங் ஒதுக்குறது இல்ல. தமிழ்நாட்டுல நடக்கிற அகழாய்வுக்கு அதிகமா ஃபண்டிங் ஒதுக்கப்படுறதில்ல. அப்படின்ற விமர்சனம் வந்து அவங்க மேல கன்டினியூஸா இருந்துட்டே தான் இருக்கு. இப்ப கீழடியில வந்து கார்பன் டேட்டிங் பண்ணாங்கல்ல, அது கூட வந்து உலகத்துல வந்து நெறைய அகழாய்வு பண்றாங்களா, அவங்கலாம் என்ன மெத்தட் ஃபாலோ பண்றாங்களோ, அவங்கலாம் எப்படி ஃபாலோ பண்றாங்க, அவங்களே எப்படி கார்பன் டேட்டிங் பண்றாங்களோ, அத தான் இங்கேயும் பண்றாங்க. ஆனா இங்க நடக்கிற அகழாய்வ மட்டும் ஏத்துக்க மாட்ருக்காங்க அப்படின்ற மிகப்பெரிய கொஸ்டின் எழுந்துட்டு தான் இருக்கு. இப்ப நம்மளோட பிரைம் மினிஸ்டர் எடுத்துக்கிட்டா அவர் வந்து தமிழோட பெருமைய நெறைய பேசுவாரு. ஏதோ ஒரு சின்ன கண்டுபிடிப்பு கூட வந்தா பேசுவாரு அப்படின்னு பார்க்கும்போது, இப்ப வந்து சிவகலையில வந்து ஒரு முக்கியமான விஷயம் நடந்துச்சு. அது என்னன்னா, அங்க வந்து இரும்பு ஃபேக்டரி இருக்குல்ல, இரும்பு வந்து தயாரிக்கிற ஒரு ஃபேக்டரி இருக்கு. அதாவது அது வந்து கிட்டத்தட்ட பல 1000 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது இரும்பு காலத்துக்கு இரும்பு காலம் வந்து ரொம்ப பழமையானது தமிழ்நாட்டுல அப்படின்னு சொல்ற அளவுக்கு பழமையான ஒரு இரும்பு காலத்துக்கான ஒரு ஃபேக்டரிய கண்டுபிடிக்கிறாங்கல்ல. ஸோ இந்த மாரி ஒரு முக்கியமான கண்டுபிடிப்ப கூட நம்மளோட பிரைம் மினிஸ்டர் வந்து தமிழ்நாடு சார்பா வந்து பெருமையா பேசல அப்படின்ற ஒரு விமர்சனம் வந்து அவர் மேல இருந்துட்டு தான் இருக்கு. ஸோ இந்த பிரச்சனைய பார்க்கும்போது யார் அரசியல் பண்றாங்க அப்படின்ற மிகப்பெரிய கொஸ்டின் இருக்கு. இப்ப தமிழக கவர்ன்மெண்ட் சைடுல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, நாங்க வந்து ஒரு அகழாய்வு பண்றோம். அதோட முடிவுகள வந்து உங்களுக்கு சொல்றோம். அத வந்து நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னா, உங்க ஐடியாலஜிக்கு எதிரா இருக்கிறதுனால நீங்க வந்து ஏத்துக்கவே மாட்ருக்கீங்க. நீங்க வந்து எல்லா இடத்துலயும் மத அடையாளங்கள தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க. சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் சைடு இருந்து என்ன சொல்றாங்கன்னா, இப்ப தமிழுக்கு எதிராக நாங்க செயல்படுறவங்க கிடையாது. இப்ப வந்து தமிழ்நாட்டுக்கு என்ன தேவை இருந்தாலும் நாங்க செய்வோம். இப்ப நீங்க வந்து ஒரு டேட்டா குடுக்குறீங்கல்ல, இப்ப வந்து அகழாய்வு முடிச்சுட்டு ஒரு டிஸ்கவரி குடுக்குறீங்க. அப்போ அதுக்கான டேட்டாவ, அதுக்கான சயன்டிஃபிக் ப்ரூஃப நீங்க குடுத்தா, உலக அரங்குல தமிழ கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நாங்களும் உங்களுக்கு உதவி பண்ணுவோம். ஸோ நீங்க வந்து ஒழுங்கான டேட்டா குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்க சைடுல இருந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம இங்க நல்லா அப்சர்வ் பண்ணா என்ன தெரியுதுன்னா, இப்ப சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் அவங்களோட ஸ்டாண்ட்ல இருக்காங்க. ஸ்டேட் கவர்ன்மெண்ட் என்ன அவங்களோட ஸ்டாண்ட்ல இருக்காங்க. ஆனா முக்கியமா நான் பார்க்க வேண்டியது என்னன்னா, இப்ப வந்து ஒரு அகழாய்வு முடிவு வந்து சென்ட்ரல் கவர்ன்மெண்ட்லருந்து ஸ்டேட் கவர்ன்மெண்ட்லருந்து சென்ட்ரல் கவர்ன்மெண்ட்க்கு போகுதுல்ல. இத வந்து எத்தன நாள் வந்து காலதாமதப்படுத்துறாங்க. அப்ப காலதாமதம் படுத்துறதுக்கான முக்கியமான ரீசன் என்னவா இருக்கு அப்படின்றது தான் மிகப்பெரிய கொஸ்டினா இருக்கு. இப்ப வந்து இப்ப வந்து ஆதிச்சநல்லூர்ல நடந்ததுக்கு வந்து 19 வருஷம் கழிச்சு ரிப்போர்ட் வந்து வெளியிடுறாங்க. அதுக்கு அடுத்து வந்து கீழடிக்கு வந்து இத்தன வருஷம் வந்து 2, 3 வருஷமா சும்மா தான் வச்சிருந்தாங்க. இப்ப தான் அத பத்தின டிஸ்கஷன்ஸ் வந்து மறுபடியும் அரசியல் காலத்துல ஒரு தேர்தல் வரும்போது பேசு பொருளா மாத்திருவாங்க அப்படின்றதுக்காக மறுபடியும் அத வந்து ரிட்டர்ன் பண்றாங்க. ஸோ இந்த மாரி அரசியல் காரணத்துக்காக தான் சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் இதெல்லாம் பண்றாங்களோ அப்படின்ற மிகப்பெரிய கொஸ்டின் இருந்துட்டு தான் இருக்கு. ஸோ நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது என்னன்னா, ஸ்டேட்ல இருந்து ஒரு அகழாய்வு முடிவு வந்து சென்ட்ரல் கவர்ன்மெண்ட்க்கு போகுதுல்ல. இத வந்து அவங்க வந்து ஆமோதிக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தா, அவங்க ஸ்ட்ரெயிட்டா ஆமோதிக்கிறது இல்ல. இப்ப வந்து ஒரு நீதித்துறை வந்து உள்ள வந்து அவங்களுக்கு ரிப்போர்ட்ஸ் வந்து ஒரு ஆர்டர போடும்போது தான் அந்த வேலையே செய்றாங்க. ஸோ இங்க முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த காலதாமதத்துக்கான காரணம் என்ன? இதுக்கு பின்னாடி என்ன அரசியல் இருக்கு? அப்படின்றது தான். இப்ப நம்ம ரீசென்ட்டா எடுத்துக்கிட்டா, இப்ப வந்து ஞானவாபி மாஸ்க்ல வந்து பாபர் மஸ்ஜிதுக்கு அடுத்து அங்க கீழ வந்து ஒரு மசூதி கீழ வந்து ஒரு இந்து கோயில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் பேசிட்டு இருக்காங்கல்ல. இதுக்கான ஆர்க்கியாலஜிக்கல் சர்வேலாம் இப்போ வந்து இவங்களுக்கு ஒரு தேவை இருக்குன்னா, அந்த ஆர்க்கியாலஜிக்கல் சர்வே டிபார்ட்மெண்ட் வந்து நல்லா சீக்கிரமா வேலை செய்ய வைக்கிறாங்க. இப்ப வந்து அத வந்து ஒரு அரசியலுக்காக பயன்படுத்துறாங்க அப்படின்ற விமர்சனம் இருக்கு. இதுவே அவங்க ஐடியாலஜிக்கு வந்து ஆப்போசிட்டா ஒரு ஒரு கண்டுபிடிப்பு கிடைக்குது. அங்க வந்து ஒரு முடிவு வருதுன்னா, அந்த முடிவவே அப்படியே மூடுற அளவுக்கு அவங்களுக்கு ஃபண்டிங் குடுக்கறது கிடையாது. அந்த ஆஃபீஸர்ஸ மாத்துறது. அப்போ அப்படியே வேற ஸ்டேட் கவர்ன்மெண்ட் வந்து ஒரு ஒரு அகழாய்வு பண்ணி ஒரு ரிப்போர்ட்ட வந்து குடுத்தாங்கன்னா, அதுக்கு வந்து சயன்டிஃபிக் பேசிஸ் கேட்கறது. இப்போ வந்து மத்த இடத்துலலாம் நெறைய சயன்டிஃபிக் பேசிஸ் இல்லாம இப்ப சரஸ்வதி நதிக்கோ, இல்ல வந்து ராமர் பிறந்த இடத்துக்கும் நெறைய அகழாய்வு பண்ணாங்கல்ல. இதுக்கெல்லாம் சயன்டிஃபிக் எவிடன்ஸ் எங்கருந்து கிடைச்சது? இவங்க பண்ண மெத்தட்ல தானே அவங்களும் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு முக்கியமான விமர்சன பார்வையா தான் நம்ம சென்ட்ரல் கவர்ன்மெண்ட்ட நோக்கி வைக்கிறதாவே இருக்கு. கடைசியா நம்ம பார்க்கும்போது என்னன்னா, இப்ப வந்து கீழடிய பத்தின நெறைய எவிடன்ஸ் கிடைச்சிருக்குல்ல. இத வந்து நம்ம வந்து உலக அரங்குல கொண்டு போய் சேர்க்கணும். உலகத்துல இருக்கிறவங்கலாம் இது வந்து கீழடி வந்து ரொம்ப முக்கியமான சைட். இப்ப வந்து சிந்து சமவெளிக்கும், கீழடிக்கும் ஒரு தொடர்பு இருக்கு அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணோம்னா, நெறைய சயன்டிஃபிக் எவிடன்ஸ் வந்து நம்ம குடுத்து தான் ஆகணும். அந்த குடுக்கறதுக்கான செயல்பாடுல வந்து இங்க ஸ்டேட் கவர்ன்மெண்ட், சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் 2 பேரும் சேர்ந்து செயல்பட்டா மட்டும் தான் முடியும். ஏன்னா, இப்ப தமிழ்நாட்ட பொறுத்தவரைக்கும் ஹையஸ்ட் பாடி வந்து தமிழ்நாட்டோட ஆர்க்கியாலஜி டிபார்ட்மெண்ட். இப்ப வந்து இந்தியாவுக்கு பொறுத்துக்கிட்டா ஏசி தான். அப்போ வெளிநாட்டுக்கு நம்ம போறோம்னா, ஆர்க்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா இருக்காங்கல்ல, அவங்களோட ரிப்போர்ட் வந்து ரொம்ப முக்கியமா பார்க்கப்படுது. ஸோ கீழடியோட பெருமை வந்து உலகத்துக்கு போய் சேரணும்னா, இப்ப சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் தன்னுடைய அரசியல எடுத்து தனியா வச்சுட்டு, ஸ்டேட் கவர்ன்மெண்ட் தன்னுடைய அரசியல தனியா எடுத்து வச்சுட்டு, இது வந்து ஒரு அகழாய்வு. இதோட முடிவு வந்து நம்ம வந்து எந்த ஒரு அரசியல் தலையீடும் இல்லாம, அதோட முடிவோட ரிப்போர்ட் என்னவோ, அத வந்து உலக அரங்குக்கு கொண்டு போய் சேர்த்தா தான், உலகத்துல இருக்கிற மத்த ஆராய்ச்சியாளர்களோ, இல்ல ஹிஸ்டாரியன்ஸோ இங்க வந்து இந்த சிந்து சமவெளிக்கும், இப்ப வந்து கீழடிக்கும் இது வந்து ரொம்ப முக்கியமான நாகரிகம் அப்படின்னு சொல்லிட்டு
பேசுறதுக்கான நம்ம ஸ்கோப்பை கிரியேட் பண்ண முடியும். இங்க நமக்குள்ளேயே இங்க சண்டை போட்டுட்டு, நம்மளோட பொலிட்டிக்கல் ரீசன்ஸ், நம்மளோட ஓன் பொலிட்டிக்கல் மைலேஜுக்காக ஸ்டேட் கவர்மெண்ட்டோ, சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ தங்களுடைய அரசியல் காரணத்துக்காக ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் ஆஃப் இந்தியாவையும், இப்போ வந்து தமிழ்நாட்டுல இருக்க அகழாய்வுத்துறையும் இவங்க வந்து பயன்படுத்திட்டே இருந்தாங்கன்னா, இப்போ பிரச்சனை பண்ணிட்டே இருந்தாங்கன்னா, கீழ கண்டுபிடிப்பு நெறைய கண்டுபிடிச்சோம்ல, இதோட முடிவுகள வெளிநாட்டுக்குன்னு நம்ம எப்படி கொண்டு போய் சேர்ப்போம்? இப்போ வந்து அங்க இருக்கிறவன் வந்து நீ தமிழ்நாட்டுல கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட்டே ஏத்துக்கல. நாங்க எப்படி ஏத்துக்கலாம்? அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முக்கியமான ஒரு கொஸ்டின் வைப்பாங்கல்ல. ஸோ, எங்க கீழடியோட பெருமை வந்து வெளிநாட்டுக்கு போய் சேரணும். வெளிநாட்டு ஆராய்ச்சியாளர்களுக்கு போய் சேரணும். தமிழோட பெருமையும், இல்ல கீழடியோட பெருமையும் மத்த இடத்துக்கு போய் சேரணும். இங்க மிகப்பெரிய ஆராய்ச்சிகள் ஒண்ணு தமிழ்நாட்டுல நடக்கணும்னா, வெளிநாட்டுல இருக்கிறவங்க நம்மளோட சர்வேயோட டேட்டாவ எடுத்துக்கணும். அதுக்கு வந்து இந்த மாரி நம்ம வந்து அரசியல்காரங்க சண்டை போட்டுட்டே இருந்தா வச்சுக்கங்க, இங்க மறைய போறதோ, இந்த உலகத்துக்கு தெரியாம போறதோ என்னன்னா, தமிழ்நாட்டோட பெருமையும், கீழடியோட பெருமையும், இந்தியாவோட பெருமையும் தான். ஸோ, இங்க முக்கியமான விஷயம் என்னன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ இல்ல ஸ்டேட் கவர்மெண்ட் தன்னோட டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்லாம் தூக்கி வச்சுட்டு, இப்போ வந்து கீழடி ஒரு ஆராய்ச்சி பண்ணியிருக்கோம். இதோட ரிசல்ட் இதுதான். நாங்க வந்து ஒரு பொலிட்டிக்கல் பயாஸ் இல்லாம, நம்மளுடைய ரிசல்ட் என்ன வந்திருக்கோ, அத வந்து உலகத்துக்கு சொன்னா தான், உலகத்துல இருக்கிறவங்க எல்லாமே கீழடியோட பெருமையும், இல்ல தமிழோட பெருமையும் வந்து உலகத்துல பேசுவாங்களே தவிர, கடைசி வரலயும் நம்ம வந்து சண்டை போட்டுட்டே இருந்தா, நம்மளோட பெருமையும், நம்மளுடைய கலாச்சாரமும் உலகத்த போய் சேரவே சேராது. இன்னொரு வீடியோல இந்த மாரி ஒரு முக்கியமான டாபிக்ல உங்கள வந்து சந்திக்கிறேன். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம்.